ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தானுக்கும் சீக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். மெயின் ரீசன் எதுக்காக அப்படின்னா நம்ம பைத்தனோட பேசிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேர்ன் பண்ண போகிறோம். எதுக்காகனா அடுத்தது சியோட ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் வரப்போகுது. ஓகேவா? இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிய லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பைத்தானோட ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் ஆர் லூப்ஸ் பார்த்துட்டு நம்ம நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பைத்தானோட பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இதோட டிஃபரன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? அதாவது சிக்கும் பைத்தானுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானோட பேசிக் கோடுன்னு சொல்ல முடியாது, ஒரு அட்வான்ஸ் கோட்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி லூப்ஸ் எப்படி ரைட் பண்ணுறாங்க, அண்ட் சம் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெயின் கான்செப்ட் மட்டுமே மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சும்மா வந்து A+B எப்படி வருது 10 வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபங்க்ஷன் லூப் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஸோ சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பைலர் பேஸ்ட். அதாவது இப்போ நம்ம ஒரு சோர்ஸ் கோடு கொடுக்குறோன்னு வச்சுப்போமே. இப்போ ஒரு சோர்ஸ் கோடு இருக்குது. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கம்பைலரில், ஓகேவா, ஜிசிசி அப்படிங்கிற ஒரு கம்பைலர் வச்சுப்போம். இந்த கம்பைலரில் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைல் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா அசம்பிளி கோடாக சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ அசம்பிளி கோடாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷின் கோடை மாற்றி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா லைன் பை லைனாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கோடை எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பண்ணிடும் அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட் சீக்கிரமாக வந்துடும். அதே நேரத்தில் ஒரு லைனில் எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனை நம்ம முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எரரை காமிச்சிடும். ஓகேவா? பட் சி அப்படி இல்லை. நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கம்பைல் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த எரர் காட்டும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து பைத்தானுக்கும் சிக்கும். அண்ட் இதோட சின்டாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா சியோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி செமிகாலன் யூஸ் பண்ணணும். பட் இங்கே பைத்தானில் அப்படி இல்லை, செமிகாலன் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆர் ஒரு லூப் டிஃபைன் பண்ணுறோன்னு வச்சுப்போமே. ஜஸ்ட் இப்போ ஒரு லூப் இருக்குது. ஓகேவா? அந்த லூப்புக்கு வந்து ஜஸ்ட் வந்து கோலன் கொடுத்துட்டு இது வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு ஸ்பேஸ் எப்படி சொல்கிறது இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இண்டென்டேஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானோட கோடே ரன் ஆகும். எப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஒன் ஸ்பேஸ் இண்டென்டேஷன் கொடுக்கணும். இந்த இண்டென்டேஷனை பொறுத்து தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா லைன், அதாவது ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆர் லூப்புக்கு வந்து ரன் பண்ணும். ஓகேவா? பட் சி அப்படி இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்லி பிரேஸ் கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். அதே மாதிரி என்ன மாதிரியான லூப் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ் வந்து ரெண்டுக்கும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம்ஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா நம்மளோட மேக் சீரீஸாக மேக் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை. ஓகேவா? நம்மளோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்ட்வேர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா சி ப்ரோக்ராம் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அட்வான்ஸான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? பட் பைத்தான் அப்படி இல்லை. பைத்தான் வந்து ஜஸ்ட் இப்போ பேக் எண்ட் யூஸ் பண்ணுறாங்க. பட் பைத்தான் அட்வான்ஸ் கிடையாதுன்னு நான் சொல்லலை. பைத்தான் வந்து இந்த மாதிரி சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணப்படலை. ஏன் அப்படின்னா பைத்தான் இப்போ வந்த லாங்குவேஜ். பைத்தானை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சி. ஓகேவா? சி இல்லை அப்படின்னா பைத்தான் இல்லை. ஓகேவா? சியிலேருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா, பைத்தான் இந்த மாதிரியான அட்வான்ஸ் லாங்குவேஜ் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. பட் பைத்தான் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பேக் எண்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், டூல்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணலாம். வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி நிறைய எக்ஸெட்ரா ஹேக்கிங்க்கு நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சியும் இல்லாமல் ஹேக்கிங் இல்லை. ஓகேவா? எல்லா லாங்குவேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கிங்க்கு ஒரு மஸ்ட் திங் தான். ஸோ எந்த லாங்குவேஜ் பாப்புலராக இருக்கோ அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதோட வெயிட்டேஜ் மாறும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ், பைத்தான்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான லைப்ரரிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஜாங்கோ இருக்குது, ஃப்ளாஸ்க் இருக்குது, எக்ஸெட்ரா பார்த்தீங்க அப்படின்னா மேத் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு மேத் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருக்குது. பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்டரில் நம்ம வந்து ஹேஷ் இன்க்ளூட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க இதுதான். இதில் வந்து நம்ம இம்போர்ட் கொடுப்போம், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஹேஷ் இன்க்ளூட் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானுக்கும் சீக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில டிஃபரன்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட அட்வான்ஸ் கான்செப்ட் நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், வீடியோவில் பார்க்குறேன்.